அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே லலிதா எம்ஜி இந்த வீடியோ எடுக்கின்றேன். இன்று என்ன வீடியோ நான் எடுக்கவிருக்கிறேன் என்றால், வீடியோ எது சம்பந்தப்பட்டது என்றால், நான் சாப்பாட்டு பொருள்களை வாங்கி வந்து இவைகளை நான் இப்போது சாப்பிட போகிறேன். இவற்றில் 2 விதமான பலகாரம், ஃப்ரோசன் ஃபுட். ஓகே, ஃப்ரோசன் ஃபுட். இதெல்லாம் வந்து நான் எப்படி வாங்கினேன்னா, எனக்கு வந்து இந்த மைக்காசே சாமான் வாங்கிறதுக்கு ஐசியில் காசு போடுவாங்க, கவர்மெண்ட் போடுவாங்க மைக்காசே சாமான். அந்த ஐசியில் வாங்கின இந்த ஃப்ரோசன் ஃபுட்டு தான் இப்போ நான் வந்து அவிக்க போகிறேன். இதுவும் அவிக்கிறது. இது வந்து என்னன்னா அப்பம், குக்கோஸ், ஸ்டீம்டு ரைஸ் கேக், அவிக்கிற ரைஸ் கேக். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பச்சை கலரு, சிவப்பு கலராக இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த கேக்கை நான் இப்போ அவிக்க போகிறேன், ஷாப்பிங்கில் வாங்கினது. ஓகே, இது ரைஸ் கேக்கு. இது இங்கே வச்சிடுறேன். இதை நான் அவிச்சிட்டு பிறகு வந்து இங்கே வீடியோ எடுப்பேன். இது வந்து என்னென்னா, மினி பன்னு ரெட் பீனோட இந்த பாவு உள்ள என்ன இருக்குன்னா, இது உள்ளே இருக்கிற அந்த பூரணம் வந்து ரெட் பீன் கச்சாங். அது ரெட் பீன் கச்சாங் என்ன கச்சாங்கன்னா, அந்த இது இருக்குதே ரெட் பீனு கச்சாங், அது கடையில் விற்பாங்கள்ல, அதை அவிச்சி சீனி போட்டு பிறகு வந்து இந்த கஞ்சி மாவு போட்டு கொஞ்சமாக போட்டு அதை வந்து அப்படியே பூரணம் மாதிரி எல்லாம் அழகாக்கி சாப்பிட்ற மாதிரி அந்த பூரணத்தை அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி பிறகு வந்து இந்த இது இருக்குதுல்ல, இந்த பாவு, இது உள்ளுக்கு இண்டி வைப்பாங்க. உள்ளுக்கு வச்சு மூடி இதை மினி பண்ணால் விற்பாங்க. ஃப்ரோசன் ஃபுட்டாக விற்கிது ஷாப்பிங்கில். ஓகே, நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இது அவிக்க போகிறேன். இதனுடன் இந்த ரைஸ் கேக்கு இதுவும் நான் அவிக்க போகிறேன். ஓகே, சோறு வந்து நாசி, இது வந்து பிரியாணி சோறு தான் நினைக்கிறேன். பிரியாணி சோறாக தான் இருக்கணும். இது வந்து பிரியாணின்னு சொல்ல முடியாது. இதோட பேர் வந்து நாசி உஜான் பானாஸ் வித் சம்பால். சம்பல் வந்து எனக்கு கொடுத்தாங்க. இதை பாருங்க, இதுதான் சம்பல், பார்த்துங்க. இது வந்து குழம்பு இல்லை, இது வந்து கோழி இறைச்சி சம்பால். இதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இது பிரியாணி சோறுன்னு சொல்ல முடியாது. சோறு தான். பிரியாணின்னா வெளியே எழுதியிருக்குமே, இல்லையே. இந்த சோறு வந்து நாசி உஜான் பானாஸ். இன்னும் நாசி உஜான் பானாஸ்னா என்ன யோசித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. நாசி உஜான் பானாஸ்னா இதில் பளிச்சுன்னு தெரிகிறது என்ன கலரு? பச்சை கலர் தெரியுது, பார்த்தீங்களா? பச்சை பளிச்சுன்னு ரொம்ப தெரியுது. அப்புறம் பிங்க் கலர் தெரியுது, சிவப்பு கலரு. பிறகு வந்து மஞ்சள் கலர் தெரியுது. பச்சை, மஞ்சள், சிவப்பு, 3 கலரும் இருக்குது இதில், பாருங்கள். ஆனால் பளிச்சுன்னு பார்க்குறப்ப பளிச்சுன்னு தெரிகிறது வந்து பச்சை கலரு, க்ரீன் கலர் தெரியுது. அந்த க்ரீன் வந்து எதனால் அந்த க்ரீன் கலர் ரொம்ப போட்டிருக்காங்கன்னா, க்ரீன்னா பச்சை கலர் வந்து அந்த மவுண்டன் இருக்குதுல்ல. இப்போ இது வந்து நாசி உஜான் பானாஸ்ன்னு இருக்குது. உஜான்னா என்ன? உஜான்னா மலை. மலைன்னா என்ன தமிழில்? இங்கிலீஷில் மலைன்னா ரெயின்னு சொல்லுவாங்க, தமிழில் மலை. மலைன்னா என்ன? மலைன்னா மலை, வானத்திலிருந்து பெய்யுதே மழை, அந்த மலையை தான் மலைன்னுவாங்க. அப்போ இங்கே உஜான்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா, அந்த வானத்திலேருந்து பொழிகிற மழை மாதிரி இது வந்து இருக்குமா, அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து அர்த்தம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வானத்திலேருந்து பெய்கிற மழை அப்படின்னு இது வந்து போட்டிருக்காங்க. சோறு வந்து வானத்துலேருந்து மழை பெய்கிற மழை மாதிரியாம். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த கலர்ஃபுல்லை நீங்கள் பார்க்குறப்ப நல்லா உத்து பாருங்கள். இந்த ரெயின்போ இருக்குதுல்ல,
ஏன் உஜான்னு வச்சுருக்காங்கன்னா, நாசி உஜான் பானாஸ்னு ஏன் வச்சுருக்காங்கன்னா, இந்த நாசியில் பச்சை, சிவப்பு, மஞ்சள், வெள்ளையும் இருக்குது. வெள்ளை இருக்குது வெள்ளை. இதா இங்கே பாருங்கள், வெள்ளை கலரும் இருக்குது. இதா வெள்ளை ஒயிட்டு, இதாக பாருங்கள், வெள்ளை கலரும் இருக்குது. இதா வெள்ளை ஜெஸ் வெள்ளை கலரு லேசாக தெரியுது. 4 கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதா வெள்ளை பார்த்தீங்களா? மழை எங்கேருந்து வரும்? வானத்துலேருந்து வரும். ஓகே, அது ஒன்றாச்சா? ஸோ அப்போ இதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. இந்த சோறில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 கலர் இருக்குது. ஸோ மழை பெஞ்சால் என்ன வரும்? வானத்தில் வானவில் வரும் தானே. ஆனால் எப்பவும் வராது வானவில், என்றைக்காவது ஒரு நாள் தான் வரும். 7 கலர் இருக்கும் வானவில். ஓகே, இதில் இருக்கிறது 4 கலர் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த சோறுக்கு வச்சிருக்கிற பேர் வந்து நாசி உஜன்னு. நாசினா மலாயில் சோறு, தமிழில் சோறு. ஓகே, இங்கிலீஷில் ரைஸ் உஜான்னா, சோறு உஜான்னா என்ன அர்த்தம்னா, சோறு வந்து மலை மாதிரி உள்ளது. மழை பெஞ்சால் தான் வானவில் வானத்தில் வரும். அதுவும் வந்து எப்பவும் வராது, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வானவில் வானத்தில் தோன்றும். அது மழை பெஞ்சா. அதனால தான் உஜான் நாசி உஜான்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஓகே, சம்பால் கொடுத்துருக்காங்களா? இதுக்கு உள்ளது. ஓகே, அப்புறம் இது என்னன்னா, இது வந்து பழம். ஒரு பழம் நான் சாப்பிட்டேன், 3 பழம் கிடச்சிது. 2 வெள்ளி 99 காசு பழம். இது வாட்டர்மேலன் பழம் மாதிரி. இது ஒரு ஜாதி பழம். இங்கே பச்சையாக இருக்கும், உள்ளுக்கு ஆரஞ்சு கலராக இருக்கும். பச்சை ஆரஞ்சு கலராக இருக்குது, பார்த்தீங்களா? இந்த பழம் என் வாழ்நாளில் இந்த பழம் நான் சாப்பிட்டதே இல்லை, வாங்குறதே இல்லை எனக்கு. ஸோ இன்றைக்கி நான் யூடியூப்பில் வீடியோ எடுக்கணும்னு இந்த பழம் வாங்கியிருக்கேன். பேர் கூட எழுதலை. இது வந்து என்ன வெளியே எழுதியிருக்காங்கன்னா, கட் ஃப்ரூட்ஸ் இம்போர்ட்டட்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னு நான் சொல்கிறது, இந்த பழம் பேரே எனக்கு தெரியல. ஸோ நான் அவசரமாக போயிட்டு வந்ததுனால நான் இந்த பழம் அங்கே பெரிய பெரிய பவுலில் அப்படியே பெரிய பெரிய பழமாக எல்லாம் உருண்டையாக வச்சுருந்தாங்க பழம். அந்த பழத்தில் வந்து வெளியே வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னு போய் பார்த்து நான் தெரிஞ்சிக்க எனக்கு ஆர்வம் இல்லை. காரணம், எனக்கு சாமான் வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன். உடம்பு வேறு சளி பிடிச்சி கிடக்குதா, உடம்பு முடியாமல். அதனால நான் வேகமாக வாங்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால இதோட பேர் எனக்கு தெரில. ஓகே, அப்படி இன்னொரு நாளைக்கு நான் பார்க்குறேன். இன்னொரு நாளைக்கு வீடியோ எடுத்தேன்னா இந்த பழத்தை நான் வந்து வாங்கினா அப்போ வந்து இந்த பழத்தோட பேரை வந்து வீடியோவில் சொல்கிறேன் என்ன பழம்னு. ஏன்னா அங்கெல்லாம் இதோட பழம் வந்து அப்படி பெரிய பெரிய பழமாக உருண்டையாக விற்கிறாங்க. அதில் எழுதியிருக்காங்க கீழே. ஸோ நான் அதை போய் பார்க்கல இன்றைக்கி. ஸோ அடுத்த தடவை நான் இந்த பழத்தை வச்சு ஏதாச்சும் வீடியோ போட்டேன்னா அப்போ அந்த பழத்தை வாங்கி என்ன பேருன்னு கண்டுபிடிச்சி நான் சொல்லிடுறேன் என்ன பேருன்னு. ஓகே, இப்போ வந்து இந்த பழம் நான் சாப்பிட போகிறேன். 3 பழம் வாங்கினேன், இதில் 2 பழம் தான் இப்போ இருக்குது. நான் ஒன்று பசியாக இருந்துச்சு, வந்து வீட்டுக்கு வந்ததும் சரி வயிற்று கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கொடுப்போமே அப்படின்னு இந்த ஒரு 3 பழத்தில் 1 பழத்தை நான் சாப்பிட்டுட்டேன். என் வயிற்றுக்கு சாப்பிட்டேன். ஏன்னா வீடியோ எடுக்கணும்ல, தெம்பு இருக்காது. இந்த பழத்தில் 1 சாப்பிட்டேன், இப்போ 2 தான் இருக்குது இப்போ. ஓகே, சோறு இருக்குது, இங்கே பழம் இருக்குது, பார்த்துங்க. இது வந்து என்னன்னா, இதெல்லாம் வந்து நான் சாமான் போட்டு வைக்கிறதுக்கு, இப்போ நான் வீடியோ எடுப்பேன்ல அதுக்கு வைக்கிறதுக்கு இந்த பிளேட்டுங்கெல்லாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து என்ன போறேச்சுன்னா, அடியில் பாசிப்பயிறு கஞ்சி, பாசிப்பயிறு இருக்குது, பாசிப்பயிறு க்ரீன் டால் இருக்குது இல்லை, அந்த க்ரீன் டால் கஞ்சி. ஓகே, தேங்காய் பால் சீனியெல்லாம் போட்டு டவுன் பண்ணுறதெல்லாம் போட்டு இந்த கஞ்சி வச்சுருக்காங்க. இது வந்து 2.5 வெள்ளி தான், நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கினேன். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு போனால் வாங்குவேன், ஆனால் எப்பவும் இல்லை. ஓகே, இது பேர் வந்து பூபூர் கச்சாங் ஈஜாவ். பூபூர் கச்சாங் ஈஜாவ்னா பச்சை பயிறு கஞ்சி, பாசிப்பயிறு கஞ்சி, பச்சை கலராக இருக்கும்ல க்ரீன் டாடா, அதோட கஞ்சி. ஸோ இப்போ ஒரு சாமான் இருக்குது, இன்னொரு பழம் இருக்குது, அங்கே வந்து கஞ்சி இருக்குது. பார்த்துங்க, கஞ்சி இங்கே இருக்குதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லலிதா எம்ஜி என்ன பண்ண போகிறேன், ஸ்டீம் பண்ணுற போட்டிருக்குதுல்ல அதில் போய்
தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறேன். எதை வேக வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள். இது நாளைக்கு வச்சும் சாப்பிடுவேன். ஓகே, சோறு இன்றைக்கே முடிச்சிடுவேன். கொஞ்சம் தான் இருக்குது, வாங்கினதே கொஞ்சம் தான். ஓகே, இதை வந்து நான் அவிச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி உள்ள சாப்பாடு இவ்வளோ தான். ஓகே, நான் இப்போ ரெண்டையும் அவிச்சுக்கிட்டு பிறகு கண்டினியூ பண்ணுறேன். அதாவது ஸ்டீம் போட்டு இருக்குதுல்ல, அதில் நான் இந்த ரெட் பீன் பாவை அவிச்சிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க, ரெட் பீன் பாவை. இது உள்ளே வந்து ரெட் பீன் கச்சாங்க இருக்கும் உள்ள, ரெட் பீன் கச்சா இருக்கும் உள்ள. ஓகே, இது பார்த்துங்க, இது ஒன்று அவிச்சாச்சு. இன்னொன்று வந்து அவிக்கிறதுல 2 ஐட்டமா. ஒன்று அது பாவு அவிச்சிட்டேன்னா, இதை அவிச்சிட்டேன்னா இப்போ வந்து இந்த ரைஸ் கேக்கு முதல்ல நான் அந்த படம் காட்டினேன்ல, ஒரு ரைஸ் கேக்குன்னு காட்டினேன்ல, அரிசி மாவில் செஞ்சது அது. இதோ இதுவும் அவிச்சிட்டேன். அப்புறம் இந்த இது வந்து பாருங்கள், இந்த சோறு சாப்பிட்றதுக்கு சம்பால் கொடுத்தாங்க. அதாவது சாஸ் மாதிரி சம்பால். பார்த்தீங்களா, இறைச்சி இருக்குது பார்த்தீங்களா, சம்பால் கொடுத்தாங்க. சாஸு இறைச்சியோடு கொடுத்தாங்க எனக்கு. இப்போ நான் ஜெயலலிதா இப்போ சாப்பிட போகிறேன். எதை முதல்ல சாப்பிட்லாம்? ஓகே, இந்த கஞ்சி முதல்ல சாப்பிட்றேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, சளி பிடிச்சி தும்மல் வேறு. இப்போ இந்த பாசிப்பயிறு கஞ்சி சாப்பிட போகிறேன். பாசிப்பயிறு, க்ரீன் டால் போரேஜ், கோகனட் சுகர் அண்ட் டவுன் பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதை நான் சாப்பிட்டுட்டா வீவர்ஸ் பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஆனால் இனிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. எனக்கு இந்த கஞ்சி ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவேன் இந்த கஞ்சி. இன்றைக்கி இனிப்பு குறைவாக இருக்குது, குறைவாக போட்டிருக்காங்க பாசிப்பயிறு கஞ்சியில். ஓகே, இது சாப்பிட்டுட்டுனா இந்த பழம், ஒரு பழம் தான் சாப்பிட போகிறேன் நான். இப்போ இந்த ஒரு பழத்தை அங்கே வச்சுருவேன். இனிப்பு குறைவாக இருக்குது. இன்னும் பழம் பழுக்கலை போட்டிருக்கு. பழுக்கிறதுக்கு முந்தையே வெட்டி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பழம் பழுக்கிறதுக்கு முந்தையே வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிப்பே இல்லை பாருங்க. உங்கள் பிறகு இந்த பழம் வாங்க மாட்டேன், இனிப்பு குறைவாக இருக்குது. அடுத்த தடவை வாங்கிக்கிறது இனிப்பு குறைவாக இருந்துட்டா நான் சாப்பிட முடியாது. ஓகே, கொஞ்சம் லேசாக இனிப்பு இருக்கணும். அறவே இனிப்பு இல்லை, சப்புன்னு கிடக்கு. இது எப்படி சாப்பிட்றது? கடையில் விற்கிறாங்க. இப்போ யூடியூப் வாங்கிட்டு வந்து இருந்தாலும் நான் சாப்பிட்றேன் கொஞ்சம். ஓகே, இப்போ நான் இது 2 சாப்பிட்டுட்டுனா இப்போ இந்த பாவு சாப்பிட்றேன். பாவு ரெட் பீன் பாவ். இந்த பாருங்கள், பார்த்தீங்களா, ரெட் பீன் பாவ் உள்ளுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பூரணம். இந்த ரெட் பீன் கச்சானில் செய்கிற இந்த ரெட் பீன் பாவு நான் இது கொஞ்சம் சாப்பிட்றேன். ஒன்று சாப்பிட்றேன் போதும். நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்குது. இந்த ரெட் பீன் பாவெல்லாம் வந்து மாதத்தில் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்லாம். இனிப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு இனிப்பு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து இனிப்பு நீர் வந்துடாது. ஓகே, பார்த்துங்க. ஓகே, இது சாப்பிட்றேன். இப்போ இது சாப்பிட்றேன். இப்போ இங்கே பாருங்கள், இது ரைஸ் ஃப்ளா பன், ரைஸ் ஃப்ளா கேக்குன்னு சொல்லலாம். ஓகே, இது பச்சை சாப்பிட்றேன். எனக்கு ருசியாக இருக்கு. ஓகே, பச்சையில் உள்ளது. அடுத்தது
கலரில் உள்ள ரைஸ் ஃப்ளார் கேக், அரிசி மாவு கேக்கு பிங்க் கலரில் உள்ளது. பிங்க்கில் இது ரேட்டுன்னு சொல்லுவாங்க. சீனி, அரிசி மாவு, அதோட என்ன பேக்கிங் பவுடரை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இவ்வளோ தான். ஓகே, இது சாப்பிட்றப்ப நான் பச்சை சாப்பிட்டுட்டுனா இப்போ ரேட்டு சாப்பிட்டேன். ரேட்டு ஒன்று சாப்பிட போகிறேன். ஓகே, இது சாப்பிட்றேன். இப்போ என்ன செய்கிறேன் பார்த்துங்க. இப்போ வந்து இந்த சோறு நான் சாப்பிட போகிறப்ப நாசி உஜான் நாசி உஜான் இது சாப்பிட்றேன். கொஞ்சம் இருங்க, இதெல்லாம் எடுத்து என்கிட்ட வச்சிடுறேன். சாப்பிட்றேன். சோறு சாப்பிட்றேன். கையில் தான் சாப்பிட போகிறேன். இப்போ தான் சாப்பிட்றேன். இது வரைக்கும் இதுக்கு முன்னே நான் சாப்பிட்டதில்லை இந்த நாசி உஜானை. இப்போ தான் சாப்பிட்றேன். இது டேஸ்ட் வந்து பிரியாணி மாதிரி இருக்குது. பிரியாணி சோறு மாதிரி இருக்குது. அப்போ இது பிரியாணி தான். ஆனால் முன்னுக்கு வந்து நாசி உஜான் பானாசம் போட்டிருக்காங்க. தெரியல, அது மலாயில் ஏன் அப்படி எழுதிருக்காங்கன்னு தெரியல. சோறு நல்லா இருக்குது. பிரியாணி சோறு மாதிரி தான் இருக்குது. இப்போ இது எங்கே வச்சிடுறேன். இப்போ இந்த இறைச்சி எடுத்து இந்த சோறில் வச்சு சாப்பிட்றேன். ஓகே, இறைச்சி பார்த்தீங்களா? இந்த சாம்பார் வந்து எனக்கு தெரியாது இது பிரியாணி சோறுன்னு. ஜஸ்ட் பிளெயின் ரைஸ் தான், கலர் போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். இப்போ பார்த்தா பிரியாணி தான். இது வந்து கொடுத்தாங்க இந்த சோறுக்கு. இதுவும் சேர்த்து இந்த இறைச்சியும் இந்த சோறும் சேர்த்து $7.50 $750 இது ரெண்டும் ஒரு செட்டாக தான் நம்ம வாங்க முடியும். இது ரெண்டும். ஸோ இப்போ நான் நினச்சேன் இது பிரியாணி இல்லைன்னு, பிளெயின் ரைஸுன்னு. அதிலெல்லாம் கலர் போட்டு வச்சுருக்காங்கன்னு. அப்புறம் இப்போ பார்த்தா பிரியாணி தான். அது வீடியோவில் அழகாக தெரியணுமில்ல. ஓகே, எல்லாம் அழகாக அடுக்கி வச்சுட்டேன் பார்த்துங்க. டின்னர் சாப்பாடு இன்னைக்கு எனக்கு இதுதான். இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா. ஐஸ் பெட்டியில் வச்சுருவேன். இது சாப்பிடுவேன். சோறு சாப்பிட்ருவேன். கஞ்சி குடிச்சிடுவேன். அவ்வளோதான். அதெல்லாம் ஐஸ் பெட்டிக்கு போயிடும். நாளைக்கு தான் சாப்பிடுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸா. ஓகே, பை பாய். ஆஃப் பண்ணுறேன் வீடியோ.